ஹாய் ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்றைக்குமே எங்களுக்கு ஹெவி ஒர்க் இருக்கும். ஹெவி ஒர்க் அதாவது 5 o'clock மேலே ஒர்க் பண்ணுவோம். 5 o'clock மேலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அந்த 5 o'clock மேலே ஒர்க் பண்ணுறதுனால நான் வீட்டில் என்றைக்குமே ஒன்றுமே செய்ய மாட்டேன். அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் என்றைக்குமே கடையிலேருந்தே வாங்கிடுவோம். மேக்ஸிமம் கடையிலேருந்தே வாங்கிடுவோம். அண்ட் கொஞ்சம் நேரம் இருக்குன்ற டைமில் மட்டும் ஏதாவது செய்ய பிளான் பண்ணுவேன். ஓகே, இதை செஞ்சுக்கலாம்னு சொல்லி இன்றைக்குமே அப்படி தான். கிழங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஏன்னா ஊர்லேருந்து கொண்டு வருவாங்க. நாங்கள் ஊரில் இல்லைனாலுமே அந்த ஊரில் இல்லையே, நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்களோட வில்லேஜை. ஒர்க்குக்காக தான் நாங்கள் இந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம். இங்கே ஆனாலுமே எங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் வந்து எங்கள் வீட்டிலேருந்து எல்லா திங்ஸும் வந்துடும். அம்மா கொண்டு வந்துடுவாங்க. கிழங்கெல்லாம் அங்கே விளையுது, வெஜிடபிள்ஸ்லாம் அங்கே விளையுது. கேரட், பீட்ரூட், அவரை, இது லைக் பொட்டேட்டோ எல்லாமே அங்கே விளையுது. ஸோ அங்கேருந்து வீக்லி ஆர் ட்வைஸ் வீக்லி ஒன்ஸ் வரமாட்டாங்க, 2 weeks ஒன்ஸ் வருவாங்க. 2 weeks ஒன்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு அப்புறம் 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் போயிடுவாங்க. நான் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சுப்பேன். வெஜிடபிள்ஸுக்கு எங்களுக்கு குறைச்சலே இருக்காதுங்க. ஏன்னா நமக்கு விளையிறதுனால அதனால் ஈஸியாக நமக்கு கிடைச்சிடுது. ஸோ இன்றைக்கி பொட்டேட்டோஸ் நிறையா இருந்துச்சா, ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் வேலையில் உட்காந்துக்கலாம்னு சொல்லி அப்புறம் பிளான் இருந்துச்சு. மடமடன்னு ஒரு 4-5 பொட்டேட்டோஸ் எடுத்துட்டேன். கட் பண்ணிவிட்டு அதை வந்து வேக வச்சுட்டோம். கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். அப்படி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சதை வெளியே எடுத்து அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் டெய்லி நம்ம பண்ணுவோம் இல்லையா, லைக் வெங்காயம், அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வெங்காயம் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சோம்பு எடுத்துப்பேன் என்றைக்குமே. வெங்காயம், சோம்பு, அப்புறம் பச்சை மிளகாய், அதோட கொஞ்சம் கிராம்பு, இந்த ஸ்மெல் நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு என்றைக்குமே அது வந்ததுக்கப்புறம் கிழங்கு வந்ததுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி, என்றைக்குமே ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் செய்யணும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் வேலை ஹெவின்னு நினைக்கும் போது அது ஹெவியாக தான் நமக்கு தெரியும். வேலை ஹெவின்னு நினைக்கும் போது நமக்கு அது ஹெவியாக தான் தெரியும். இல்லை என்னால் செய்ய முடியும்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யும்போது, நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலையை செய்யும்போது, அதாவது இஷ்டப்பட்டு சொல்லுவோம் இல்லையா, நீ எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் இஷ்டப்பட்டு செய்யும்போது அதில் நமக்கு ஒரு கஷ்டமே தெரியாதுங்க. இஷ்டப்பட்டு செய்யும்போது அதில் ஒரு கஷ்டமே தெரியாது. நீங்கள் வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வெளியே போயிட்டு வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். அந்த வேலையில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவே அந்த வேலைக்கு போகிறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் இன்ட்ரெஸ்ட் வச்சு செய்கிறீங்களே, நிறைய டெவலப்மெண்ட்டும் பார்க்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு பிடிச்ச வேலையை நமக்கு செய்யும்போது மன நிறைவோடு செய்வோம், ஆசையோடு செய்வோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வச்சு ரொம்ப டெவலப்மெண்ட்டுக்கு நிறையா வேலையெல்லாம் பார்ப்போம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது உங்களோட கரியரில் நிறைய டெவலப்மெண்ட் கிடைக்கும் இல்லையா. நாட் ஒன்லி அவுட் சைட் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டுமே இல்லை, வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்குமே அதே தான். இப்போ நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அவங்களும் வேலை இல்லாமல் இல்லை, அவங்களும் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா. வீட்டு வேலை பார்க்குறதுன்றது ஒரு சும்மா ஈஸியான வேலையே கிடையாதுங்க. நானுமே கொஞ்ச நாள் அம்மாவோட ஹெல்ப் இருந்துச்சு. இப்போ நானாக எல்லா வேலையும் செய்யும்போது தான் வீட்டில் இருக்கிற நான் நினச்சி பார்ப்போம், அம்மா என்ன வேலை செய்கிறாங்க, இதெல்லாம் பெரிய வேலையான்னு சொன்ன காலங்களும் இருந்துச்சு. ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது நம்ம வெளியே வேலை செய்கிறவங்களை விட அவங்களோட வேலை தான் ரொம்ப ஜாஸ்தி. நமக்காவது ஒரு வேலை தான், அதை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துப்போம். ஈவினிங் வந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் உட்காந்துப்போம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லைங்க. 24 hours அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க இல்லையா, இருக்கணும் தெரியாது, வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு ரெஸ்ட்டுன்றதே கிடையாதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது எனக்கு தெரிய வந்துச்சு. நானாக செய்யும்போது, அதாவது அம்மா செய்கிற வரைக்கும் எனக்கு அந்த பெயின்லாம் தெரியல, என்ன செய்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நானாக எல்லா வேலையும் செய்யும்போது 24 hours எனக்கு வேலை இருக்கிற மாதிரியே தெரிஞ்சு. ஆனால் நான் செய்கிற வேலையை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வேன், ஆசையோடு செய்வேன்.
அப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யும்போது எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல. எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே தெரியல. அதனால் நான் எல்லா அவுட்டர் வெளி வேலையும் நான் செய்கிற வேலையும் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறேன். அதுலேயும் எனக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற வேலையும் நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறேன். அதுலேயும் எனக்கு மனசு நிம்மதி கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள். அதாவது இந்த கிழங்குல இந்த மிளகா போடுவோம் இல்லையா, இந்த மிளகா வந்து நாங்கள் வீட்டிலையே அம்மா ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. கடையிலேருந்து நாங்கள் வாங்க மாட்டோம். அவங்க வீட்டில் எதோ போடுவாங்க, அதெல்லாம் போட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணதை இந்த இதில் எடுத்து தாளிக்க போட்டுடணும். தாளிக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா பிளெண்ட் ஆகணும். அந்த ஆயிலோடு அழகாக பிளெண்ட் ஆகணும். பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிழங்கு எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த இடத்துல போட்டுட்டு அந்த கிழங்கெல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகியாச்சு. ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இன்னும் சாப்பிட வேண்டிய வேலை தான். அதோடு நமக்கு டீயும் வேணும் இல்லையா. அந்த 4 o'clock இந்த ஸ்நாக்ஸோட டீ குடிக்கும்போது அது ரொம்பவே அந்த டேஸ்ட்டை சொல்லவே முடியாதுங்க. அந்த லெவலில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஃபைனலி இது இப்படி தான் இருக்குங்க. நான் வந்து ஸ்மாஷ் பண்ண மாட்டேன். ஸ்மாஷ் பண்ணால் நம்மளால் சாப்பிட முடியாது. அழகாக கட் பண்ணிப்பேன். கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் டீ தூள் போட்டு, என்றைக்குமே டீ தூளும் ஊர்லேருந்து வந்துடும். வில்லேஜில் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். டீ தூளும் அனுப்பிடுவாங்க. அப்போ டீயும் போட்டாச்சு. டீயும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ டீயும் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க, ஒர்க் முடிஞ்சுது. ஒரு 1/2 வேலை தான். அந்த 1/2 வேலையை செய்ய முடியாமல் தான், அதாவது அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்குமா, அதனால் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய முடியாமல் உடனே கடைக்கு போய் செஞ்சுருவோம். ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அது தெரிஞ்சுமே ஒரு சில நாட்கள் நாங்கள் கடைக்கே போயிடுவோம். கடையிலேருந்து வாங்கி சாப்பிடுவோம். முடியாத நாள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். வேறு வழியில் நோ அதர்கோ. ஃபைனலாக இப்படி தான் டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிடுவோம். டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு எங்கள் டேயை எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்.